ஹே ஹலோ வணக்கம் நண்பா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வண்டி பார்த்துட்டு இருக்கோம்னா த ஆல் நியூ ஹோண்டா சிட்டி BS6 மாடல் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வண்டியில் பொறுத்த வரைக்கும் வண்டியோட ஹெட்லைட்ஸ் வந்துட்டு ஃபுல் எல்இடி கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டர்ஸும் ஃபுல் எல்இடி. அதே மாதிரி ஃபாக் லைட்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபுல் எல்இடி கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்துட்டு ஒரு அழகான ஹோண்டா லோகோவோட பக்கத்தில் அந்த கிரில்லு வந்து கொஞ்சம் க்யூட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியோட பேக் போர்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்இடி டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க ஒரு பல்ப் டைப் இண்டிகேட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேக் பம்பரில் வந்து 2 ரிஃப்ளெக்டர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ் நம்ம இப்போ வண்டியோட இன்ஜின் பே பார்க்கலாம். ஸோ வண்டியோட இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 119 பிஹெச்பி ஆஃப் மேக்ஸ் பவர் கொடுத்துருக்காங்க, 6600 ஆர்பிஎம். ஸோ மேக்ஸிமம் டார்க் ஆஃப் த இன்ஜின் வந்து 145 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் அட் 4300 ஆர்பிஎம். ஸோ ஏர் இன்டேக் வந்து இங்கே அடியில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வண்டியோட மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18 கிளைம் பண்ணுது ஹோண்டா. ஸோ வண்டி வந்துட்டு ஒரு ஃப்ரண்ட் வீல் டிரைவ் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வண்டி ஹெட்லைட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஹோண்டா அக்கார்ட் மாதிரி அப்பியரன்ஸ் வந்து அப்பீல் பண்ணுது. ஸோ அதே மாதிரி வண்டி ஃபாக் லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதுவும் எல்இடி தான் கொடுத்துருக்காங்க. தட்ஸ் அ குட் மூவ். ஸோ நம்ம இப்போ வண்டியோட சைட் ப்ரொஃபைல் வந்து பார்க்கலாம், ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வண்டி சைட்லேருந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் லென்த் வந்து இந்த ஒரு ப்ரீவியஸ் மாடலை விட கொஞ்சம் லென்த் வந்து கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு இன் டர்ம்ஸ் ஆஃப் அப்பியரன்ஸ். ஸோ வண்டியோட வீல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 185/55 R16 கொடுத்துருக்காங்க வண்டி வீல் சைஸு. ஸோ ஃப்ரண்ட் டோர் ஹேண்டில் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கோ டிரைவர் டோர் ஹேண்டில் ஆஸ் வெல். ஸோ வண்டியோட பூட் ஸ்பேஸ் வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம ஹோண்டா வந்துட்டு ஒரு மேசிவ் பூட் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் பல்கியாக இருக்க ஆளுங்க தாராளமாக 2 பேர் உட்காரலாம். ஸோ வண்டியோட பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 506 லிட்டர்ஸ் வந்துட்டு ஹோண்டா வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை சொல்லிட்டு நீங்களே பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள், நான் பூட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதாங்க guys நம்ம வண்டியோட பூட் ஸ்பேஸ். ஸோ ரொம்ப மேசிவாக இருக்குது. ஸோ இந்த பூல்ட்டுக்கு கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரேர் ஸ்டெப்னி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டோருக்கு கீழே வந்துட்டு ஒரு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஃபியூவல் லிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபியூவல் லிட் வந்து டோர் கீழே இருக்க லீவர் பிடிச்சி இழுத்தாதான் ஓப்பன் ஆகும். ஸோ கைஸ் வண்டியோட ரேர் சீட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீட் வந்துட்டு ஒரு பீச் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சீட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி லெதர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் நம்ம அங்கே இந்த சீட் வந்து பார்க்கும்போது ரொம்பவே கொஞ்சம் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ அன்னத்தை சப்போர்ட் வந்து கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க இந்த வாட்டி, பெட்டர் தென் பிஃபோர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ரேர் விண்டோவில் வந்துட்டு ஒரு மேனுவலி அட்ஜஸ்டபிள் சன் பிளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சென்டரில் வந்து ஒரு சென்டர் ஆம்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க வித் 2 கப் ஹோல்டர்ஸ். ஸோ ஒரு 1 லிட்டர் பாட்டில் வந்து 2 ஃபிக்ஸ் பண்ணலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நமக்கு சீட் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 ஏசி வென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ரியர் மவுண்டட் ஏசி வென்ட்ஸ். அதே மாதிரி 2 பவர் அவுட்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க, 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க பின்னால். ஸோ நல்லா இருக்குது. அதே மாதிரி நம்ம டோர் ஹேண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒயிட் கலரில் லெதர் ஸ்டிச் பண்ணி வந்து கொஞ்சம் அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ பிளாஸ்டிக் ஸ்பாட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது, முன்னை விட கொஞ்சம் 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 நல்லாவே இருக்குது. அதே மாதிரி டோர் ஹேண்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் பாட்டில் கெப்பாசிட்டி வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இந்த வாட்டி. ஸோ அதே மாதிரி அந்த டோர் ஓப்பன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லி குரோமில் கொடுத்துருக்காங்க. அதுவும் கொஞ்சம் க்யூட்டாக இருந்துச்சு இந்த வாட்டி. ஸோ நம்ம இப்போ அங்கே ஃப்ரண்ட் சீட்டில் வந்து உட்காந்து பார்க்கலாம். ஸோ வண்டியோட டேஷ் போர்டு பொறுத்த வரைக்கும் ரொம்ப சட்டிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியோட டேஷில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஒரு லைன் வந்துட்டு அந்த ஒரு வுட்டன் கார்னிஷிங் பண்ணியிருக்க மாதிரி வந்துட்டு
வந்து போட்டிருக்காங்க. ஸோ அண்டர் தாய் சப்போர்ட் வந்துட்டு நம்மளோட அந்த ஒரு ஃப்ரண்ட் சீட்ல வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கு. ஸோ கொஞ்சம் லாங் ரேஞ்ச்ல கம்ஃபர்டபுளா போலாம். அண்ட் டேஷ்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ அ ஏசி வென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிமெட்ரிக்கல் ஷேப்ல வந்து குடுத்திருந்தாங்க. ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டும், 2 யூஎஸ்பி போர்ட்டும் வந்து குடுத்திருந்தாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, வண்டியோட அந்த ஒரு கியர்ஸ் வந்துட்டு ரொம்பவே ஸ்லீக் ஷிஃப்டிங்கா இருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ அங்க வண்டியோட க்ளவ் பாக்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ க்ளவ் பாக்ஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்பேஷியஸ்லாம் இல்ல. உள்ள வந்து ஒரு துணி வைக்கலாம் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். ஒரு ஃபோனு, ஒரு துணி அதுக்கு மேல வைக்க முடியாது எதுவும். ஸோ அ 8 இன்ச் இந்த இன்ஃபர்டெயின்மென்ட் குடுத்திருந்தாங்க டிஸ்ப்ளே. ஸோ ஹோண்டாலே வர டிஸ்ப்ளே. ஸோ நம்ம இப்போ இங்க இந்த ஒரு ஃப்ரண்ட் டேஷ் வந்து பார்த்தோம்னா வந்துட்டு ஆன் ஆஃப் ஏசி ஸ்விட்ச் குடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் ரேர் ஏசி குடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் கூலிங் இருக்கு. அதே மாதிரி வந்துட்டு வால்யூம் கண்ட்ரோல்ஸ் இருக்கு. மாரி அங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த வண்டியோட ஸ்டியரிங்க்கு பின்னால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ வண்டியோட ஸ்டியரிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஸ்போக் யூனிட் வந்து குடுத்துருக்காங்க ஸ்டியரிங் வீல். ஸோ வண்டியோட அந்த ஒரு காமன் லைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, 2 காமன் லைட்டிங் வந்து குடுத்திருந்தாங்க. 2மே எல்இடி. ஸோ இந்த வண்டியில வந்து பார்த்தீங்கன்னா, சன்ரூஃப் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ சன்ரூஃப் இருக்கிறதுனால, இன்னுமே காருக்குள்ள ஒரு ஏரி ஃபீலிங் வந்து கண்டிப்பா ஜாஸ்தியாகும். ஸோ வண்டியோட அந்த ஒரு ஸ்பீடோமீட்டர் பொறுத்தவரைக்கும் 220 மேக்ஸிமம் குடுத்துருக்காங்க. ஸோ 200 வரைக்கும் போகும். ஸோ ஆர்பிஎம் மீட்டர் லுக்ஸ் கியூட். ஸோ ஆர்பிஎம் மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிஜிட்டல்ல வந்து குடுத்துருக்காங்க ஆர்பிஎம் மீட்டர். ஸோ வண்டியோட ஸ்டியரிங் வந்து பார்த்தீங்கன்னா, டில்ட் அண்ட் டெலஸ்கோப்பிங் குடுத்துருக்காங்க. ஸோ வண்டியோட ஸ்டியரிங் மோட்டார் கண்ட்ரோல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, வால்யூம் அப், டவுன் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ நெறைய வந்து ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. எம்ஐடி வந்து கண்ட்ரோல் பண்றது வந்து நம்ம வண்டியோட ஸ்டியரிங்ல இருந்தா கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாரி வந்துட்டு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் குடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்லைட் லெவலிங் குடுத்துருக்காங்க. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் அ அதுவும் குடுத்துருக்காங்க வண்டியோட ஸ்டியரிங் வீல்ல. ஸோ நம்ம இப்போ அங்க சன்ரூஃப் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ சன்ரூஃப் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ யூ கேன் சீ இட். ஸோ மறுபடியும் மூடிருவோம். ஸோ ஸ்டியரிங் வீல் வந்து எனக்கு கொஞ்சம் புடிச்சிருந்துச்சு கைஸ். ஏன்னா அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. ஸோ வண்டியோட கீ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லாக் அண்ட் அன்லாக். அதே மாதிரி வந்துட்டு வண்டியோட பூட் லிட் ஓப்பன் பண்றதுக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ வண்டியோட பூட் லிட் வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக்கலி ஓப்பனபிள் பூட் லிட். ஸோ நல்ல பார்ட். அதே மாரி முன்னாடி இருக்க இந்த ஒரு டிரைவரோட டோர்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 4 பவர் விண்டோஸ், 1 டச் அப் அண்ட் டவுன் சிஸ்டம் குடுத்துருக்காங்க. ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும், ரைட் ஹேண்ட் சைட்லயும் வந்துட்டு கேமராஸ் குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வண்டியோட அந்த ஒரு இண்டிகேட்டர்ஸ் வந்து ஆன் பண்ணிட்டோம்னா, ஸோ த கேமரா ஆட்டோமேட்டிக்கலி அப்பியர் ஆன் த ஸ்மால் 8 இன்ச் டிஸ்ப்ளே இன்சைட் த கார். ஸோ கேமரா கிளாரிட்டி பொறுத்தவரைக்கும் ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது. பட் என்ன வருதுன்னு சொல்லிட்டு தெரியும். பட் நைட் டைம் நம்ம வந்து அத பார்க்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பிகாஸ் நான் கார் ஓட்டுனது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நூன் ஒரு 2:00 இருக்கும். ஸோ கைஸ் இப்போ நம்ம ஓட்டுற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் குடுத்துருக்காங்க. ஸோ பெட்ரோல் இன்ஜின் பொறுத்தவரைக்கும் அது வந்து ஒரு விடெக் மோட்டார். ஸோ விடெக் மோட்டார்லேருந்து ஒரு 119 பிஹெச்பி ஹார்ஸ் பவரும், ஒரு 145 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் இருக்கு. ஸோ இனிஷியல் டார்க் பெருசா இல்லனாலும், கரெக்ட்டா அந்த ஒரு மிட் ரேஞ்சில வந்து ஒரு செம்ம பஞ்ச் இருக்கு. ஸோ ஹோண்டா வந்து மைலேஜ் பார்ட் பொறுத்தவரைக்கும் 17.8 வந்து கிளைம் பண்றாங்க. ஸோ 17.8 வரும்னு சொல்ல முடியாது. ஒரு 13 to 14 இன் சிட்டி வரும். ஸோ லாங்ல மேபி யூ வில் கெட் தட் மைலேஜ். அதே மாரி வண்டியோட டிரைவ் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரண்ட் வீல் டிரைவ் வந்து குடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஏர் கண்டிஷனிங் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கூலிங்கா இருக்கு. ஸோ இந்த பர்ட்டிகுலர் மாடல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏர் கண்டிஷனிங்க்கு ஒரு தனி மோட்டரே ஒரு குடுத்துருக்காங்க பெருசா. ஸோ அதே மாரி வண்டியோட பவர் விண்டோஸ் வந்து பொறுத்தவரைக்கும், அ 1 டச் அப் அண்ட் டவுன் ஃபார் ஆல் த டோர்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. வண்டியோட கீ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கீலெஸ் என்ட்ரி குடுத்துருக்காங்க. இது மாரி வண்டியில வந்து ஏபிஎஸ், இபிடி எல்லாமே இருக்கு. ஸோ சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பீச் கலர் லெதர்ஸ் குடுத்துருக்காங்க. வண்டியோட சேஃப்டி பார்ட்டுக்கு வருவோம். ஸோ சேஃப்டி பார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏர் பேக்ஸ் வந்து 6 ஏர் பேக் குடுத்துருக்காங்க.
2 வந்துட்டு டிரைவர் சீட்ல 1 வந்து டிரைவர் சீட்டு, 1 வந்துட்டு கோ டிரைவர். ஸோ மீதி 2 வந்துட்டு பி பில்லர்ல வந்து 2 குடுத்துருக்காங்க. ஸோ சி பில்லர்ல வந்து 2 குடுத்துருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிபிஎம்எஸ் வந்து குடுத்துருக்காங்க. டிபிஎம்எஸ்னா ஒண்ணும் இல்ல. டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம். ஸோ வண்டியோட இப்போ அதாவது இப்ப இருக்க வண்டியில காத்து எவ்வளோ பிஎஸ்ஐ இருக்கோ, ஸோ நீங்க வந்துட்டு அதில வந்து நீங்க லைவா பார்த்துக்கலாம். ஸோ எந்த டயர்ல கம்மியா இருக்கோ, யூ கேன் ஃபில் த ஏர். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு பிரேக்கிங் அண்ட் ட்ராக்ஷன் பார்த்தோம்னா வந்துட்டு ஏபிஎஸ் குடுத்துருக்காங்க, ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம். இபிடி வந்து எலக்ட்ரானிக் பிரேக் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ பிரேக் அசிஸ்ட் குடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோகிராம் குடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம வண்டியில வந்து பார்த்தீங்கன்னா, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் குடுத்துருக்காங்க. ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்க்கு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ கைஸ் இது வந்துட்டு ரொம்பவே ஒரு முக்கியமான மேட்ரு. ஸோ இப்போ என்னன்னா வந்துட்டு நீங்க Amazonல இந்த அலெக்ஸாலாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஸோ இந்த அலெக்ஸா வச்சுட்டு இந்த கார வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுங்க. ஸோ இது வந்து ஒரு நியூ ஃபீச்சர் வந்து குடுத்துருக்காங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த Honda ஆப்லயும் வந்து நம்ம இந்த கார வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைண்ட் மை கார் அதே மாரி நம்ம காரோட லொகேஷன் கரெக்ட் லொகேஷன் எங்க இருக்கு? ஸோ இதுக்கு முன்னாடி ஓட்டுனவங்க நம்ம கார வந்து எப்படி ஓட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம லைவா என்ன ஆர்பிஎம், என்ன ஸ்பீட்ல ஓட்டுறாங்கன்னு சொல்லிட்டு வி கேன் செக் தட். அதே மாரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நம்ம கார் வந்து பார்க் பண்ணும்போது வண்டியோட ஹெட்லைட்ஸும், ஹார்னும் வந்து ஹாங்க் ஆகும். ஸோ நம்ம இப்போ அந்த வெஹிக்கிளோட இன்ஃபர்டெயின்மென்ட்டுக்கு வருவோம். ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்மார்ட் கனெக்டிவிட்டி வந்து ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ எல்லாமே இருக்கு கைஸ். மியூசிக் வந்து நான் ஆன் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. பட் நான் அத அங்க ரெக்கார்ட் பண்ண வந்து மறந்துட்டேன். ஸோ ஜிபிஎஸ் நேவிகேஷன் இருக்கு. ஸ்பீக்கர்ஸ் வந்துட்டு 6 ஸ்பீக்கரு, 2 ட்வீட்டர் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்ட் வந்து பார்க்கும்போது, வண்டி வந்துட்டு ஒரு 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் இன்லைன் 4 டிஓஹெச் இன்ஜின் தான் குடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜின் வந்துட்டு ஒரு விடெக் இன்ஜின். ஸோ விடெக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும்னு எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த பர்ட்டிகுலர் மாடல்ல இருக்க விடெக் வந்து எனக்கு அவ்வளோ வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல. இந்த BS6 நார்ம்ஸ்னால கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாருமே கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ற மாரி இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு, வண்டி வந்து டேங்க் ஃபுல் பண்ணா ஒரு 600 கிலோமீட்டர் ஓட்டலாம்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஆனா, இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதே மாரி வண்டி டிரான்ஸ்மிஷன் பொறுத்தவரைக்கும் ஒரு 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் குடுத்துருக்காங்க. ஸோ, அதே மாரி வண்டியோட கியரிங் வந்துட்டு எல்லாமே வந்து ஷார்ட் கியரிங் தான் குடுத்துருக்காங்க. ஏன்னா 6 கியர்ன்றதால வந்துட்டு கரெக்ட்டா அந்த கியர் ரேஷியோ வந்து மெயின்டெயின் ஆகணும். ஸோ வண்டி அதே நான் சொன்ன மாரி வண்டியோட லென்த் வந்து எனக்கு வந்துட்டு கொஞ்சம் கம்மியா இருக்க மாரி இருந்தது. ஸோ நம்ம வண்டியோட சஸ்பென்ஷன் பார்ட் வந்து பார்த்தோம்னா, முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மெக்ஃபர்சன் ஸ்ட்ரட் வித் காயில் ஸ்ப்ரிங் குடுத்துருக்காங்க சஸ்பென்ஷனு. ஸோ வண்டியோட பேக் சஸ்பென்ஷன் வந்து பார்த்தோம்னா வந்துட்டு, ஒரு டார்ஷன் பீம் வித் காயில் ஸ்ப்ரிங் வந்து குடுத்துருக்காங்க. அதே மாரி முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்க் குடுத்துருக்காங்க. பேக்ல வந்து ட்ரம் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ வண்டியோட ஒரு டர்னிங் ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 5.3 மீட்டர்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ வீல் வந்து சொல்லவே தேவையில்ல. அலாய் வீல்ஸ் தான் குடுத்துருக்காங்க. ஸ்பேர் வீலும் அலாய் தான் குடுத்துருக்காங்க. சேம் சைஸு. ஸோ வீல் வந்துட்டு எதுவும் டவுன் சைஸ்லாம் பண்ணல. ஸோ அதே மாரி இப்போ நம்மளோட ரிவ்யூக்கு வந்து வருவோம். ஸோ நான் வந்துட்டு ஒரு BS4 சிட்டி வந்து ஓட்டியிருக்கேன். பட் BS4 ஓட்டிட்டு BS6 ஓட்டுனா எனக்கு என்னமோ அதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்க மாரி இருக்கு. ஏன்னா அதோட பவர் வந்து ரொம்பவே ராவா இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்மளோட KTM மாரி அந்த அந்த ஒரு விடெக் இன்ஜின் வந்து ஸோ ஆல் த வே டில் 7000 ஆர்பிஎம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அந்த ஒரு ஃபுல் பஞ்ச் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்துட்டு ஒரு 3000 ஆர்பிஎம்ல வந்து ஒரு 5000 வரைக்கும் தான் பஞ்ச் இருக்கு. 5000க்கு மேல சவுண்டு தான் கேட்குதே தவிர, அவ்வளவா அந்த ஒரு பஞ்சே இல்ல. ஸோ மிட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ குயிக் ஓவர்டேக்ஸ்க்கு வந்துட்டு நம்ம கண்டிப்பா டவுன் ஷிஃப்ட் பண்ணி டிஸப்பியர் ஆக வேண்டியதுதான். ஸோ காரோட இன்டீரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு வந்து புடிச்சிருந்தது. பட் முன்னாடி வந்து கொஞ்சம் கியூட்டா இருந்த மாரி இருந்தது. அதே மாரி முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஏர் கண்டிஷனிங் கண்ட்ரோல்லாம் வந்து டச்ல குடுத்துருந்தாங்க. ஆனா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் பட்டன்ஸுக்கே கொண்டு போயிட்டாங்க. அது ஏன்னு தெரியல. முன்னாடி ரொம்ப கியூட்டா இருந்தது இன்டீரியர் பார்ட் வந்துட்டு. ஸோ ஆல் பிளாக் வந்து குடுத்துருந்தாங்க. இப்போ வந்துட்டு பிளாக் அண்ட் பீச் வந்து மிக்ஸ் ஆயி குடுத்துருக்காங்க. இன்டீரியர் பார்ட் வந்துட்டு. ஸோ அதே மாரி எனக்கு வந்து என்ன ஃபீல் ஆச்சுன்னா வந்துட்டு, வண்டியோட கிளட்ச் வந்து கொஞ்சம் ரொம்பவே ஸ்லக்கிஷா இருந்தது. ஸோ எனக்கு வந்து அது வந்து புடிக்கல. ஸோ வண்டி பிரேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா,
கொஞ்சம் ஸ்லைட்டா பிரஸ் பண்ணா பிடிக்க மாட்டேங்குது. ஆனா கொஞ்சம் அழுத்துனா கொஞ்சம் நல்லா பிடிக்குது. ஸோ பிரேக்கிங் பார்ட் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குன்னு ஸோ நம்ம ஓட்டுற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ZX வேரியன்ட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ டாப் எண்ட் வேரியன்ட் வந்துட்டு குடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ இந்த வண்டியில வந்து பர்ட்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஒரு சன் ரூஃப் வந்து குடுத்துருக்காங்க.